ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அவர் தம்முடைய மகிமையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 149வது சங்கீதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு கொண்டாட்டமாக ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அவங்க கர்த்தரை துதிக்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சத்துருக்கள் ராஜாக்கள் அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் மீது ஒரு சங்கிலிகளினால போட்டு அவர்களை கட்டுகிறார். அவர்கள் வாயில் கர்த்தரை துதியும் அவருடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் யோசுவா 6வது அதிகாரத்தில் அவங்க எரிகோ பட்டணத்தை பிடிக்க போகிற பொழுது ஒன்றுமே செய்யல. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவங்க உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அந்த பட்டணத்தை சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7 தடவை சுற்றி வந்து ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் விடிந்து விழுந்தது. அப்ப கர்த்தரை ஆர்ப்பரிக்கிற பொழுது, மகிமைப்படுத்துகிற பொழுது எதிராக இருக்கிற தடைகள் அங்கே நீங்கும். பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்தில் சுவிசேஷம் அறிவித்த பொழுது அவரை அடித்து வஸ்திரங்களை கிடித்து அவர்களை கொண்டு போய் காவலில் போட்டு கால்களை தொழுமரத்தில் கட்டி வைத்திருந்தாங்க. அவங்க நடு ராத்திரியில எழுந்து கர்த்தரை துதித்தார்கள், ஜெபித்தார்கள், கர்த்தரை துதித்தார்கள், ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அவர்கள் மேல் இருந்த கட்டுகள் விழுந்தது. அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கினது. எல்லா கதவுகளும் திறவுண்டது. அப்போ பாருங்க, எந்த பக்கத்தில் போனாலும் ஒன்றுமே காரியம் நடக்கல, கட்டப்பட்டிருக்கு, எல்லாம் மூடப்பட்டிருக்கு, ஒன்றும் ஒத்தாசை இல்லைன்னா கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தோம்னா எல்லா தடைகளும் நீங்கும். அதே போல் இந்த அப்போஸ்தலர்களை கொண்டு போய் சிறைச்சாலையில் வைத்தா அங்கே சபையார் ஜெபம் பண்ணுறப்ப கர்த்தரை துதிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அங்கே அஸ்திபார அதாவது பேதுருவை சிறைச்சாலையிலேருந்து விடுதலை ஆக்குறார். இந்த சீசர்கள் முழுவதையும் ஒரு தடவை ஜெயிலில் வச்சிருக்கிறப்ப தேவதூதன் அவர்களை விடுதலை ஆக்கி திறந்து விட்டு நீங்கள் இந்த ஜீவ வார்த்தையெல்லாம் போய் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுங்கள்னு சொல்கிறார். 2 நாளாகம 20 யோசபாத் யுத்தத்துக்கு போன பொழுது ஒன்றுமே செய்யலை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடினாங்க. எதிரிகள் வந்தவர்கள் கடற்கரை திரளை போல வந்த மக்கள் ஒருவருக்கொரு வெட்டி கொண்டு அழிந்து போனார்கள். ஒருவரும் தப்பி போகவில்லை. எந்த பிரச்சனையும் உங்கள் கண்ணு முன்னாடி மலை போல இருக்கிறதெல்லாம் இல்லாமல் போய்விடும். ஆனால் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்.